தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே ஜீவ அப்பம். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் பாவங்களை மன்னிக்க, சாபங்களை போக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக தந்தார். தம்முடைய குமாரன் மூலமாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்து அவரை கிருபாதார பலியாக தந்து நம்மை மீட்டார். நம்மை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவினார், ரட்சித்தார், பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்து நின்று அவருடைய சித்தம் தேவ சித்தமானதை நாம் செய்யும் பொழுது, அவர் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்து எவ்வாறு உலகத்தை வென்றாரோ அவரை பின்பற்றி நாம் வாழும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். நமக்காக அவர் விண்ணுலகம் திறந்தார், மண்ணுலகம் வந்தார், நம்மை மீட்க தம் உயிரை தந்தார். ஜீவ அப்பமாக, ஜீவ தண்ணீராக நமக்குள் இன்றளவும் ஜீவிக்கிறார். அவரிடம் நம்மை நாம் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்து நிற்போம். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவ்வார்த்தையில் நடக்கிறவர்களாக என்றென்றைக்கும் நாம் நிற்கும் பொழுது சமாதானம் நமக்கு நிச்சயம் தருவார். அவர் என்றென்றைக்கும் நமக்குள்ளாக ஜீவனாக நிலைத்திருப்பார். நம் வேத வசனம் சொல்லுகிறது போல அவரை நாம் பற்றி கொள்ளுவோம், அவரில் நிலைத்திருப்போம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்துச் செல்லும் வழியும் ஜீவனும் இயேசுவே. ஆமீன்.